விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவ வாழ்வின் விதை என்று சொன்னால் அது விசுவாசம். விசுவாசம் மிக மிக முக்கியமான காரியம். விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவனாக இருப்பது கூடாத காரியம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் வாசித்திருக்கிறோம். ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்கிறது நாம் வாசித்திருக்கிறோம். சாராளை விசுவாசனுடைய தாய் என்று சொல்வதெல்லாம் நாம் வாசித்திருக்கிறோம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசம் 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தை வாசிக்கிறோம். இந்த 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தா அநேக விசுவாச வீரர்களுடைய பட்டியலை நம்ம வாசிக்கிறோம். அநேக விசுவாசிகள் எப்படியா இருந்தார்கள் என்பதை நம்ம இந்த அதிகாரம் முழுவதையும் நம்ம படிக்கலாம். 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று சொல்லியிருக்கிறது. எதை நம்ம அண்டர்லைன் பண்ணுறோம் அப்படின்னா, விசுவாசத்தினாலே ஆபேல் என்று சொல்லி பார்க்கலாம். 5ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். 7ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணப்படாதது குறித்து தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனானார். 8ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே என்று சொல்லி இருக்கும். அதை நம்ம அண்டர்லைன் பண்ணலாம். 11ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே சாராளை பெற்றாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தில் மறுபடியும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். 20வது வசனத்தில் விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். 21ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே யாக்கோபு. 22 விசுவாசத்தினாலே யோசேப்பு. 23ஆம் வசனம், மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசையின் தாய் தகப்பன்மார். 24ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே மோசே என்று சொல்லி பார்க்கலாம். 27வது வசனத்தில் விசுவாசத்தினாலே. 28, 29 விசுவாசத்தினாலே இஸ்ரவேல் மக்களுடைய டிராவல் எல்லாம் நம்ம அதில் வாசிக்கிறோம். 30ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இது யோசுவா குறித்த காரியம். விசுவாசத்தினாலே யோசுவா. 31ஆம் வசனம் விசுவாசத்தினாலே ராகாப். 32வது வசனத்தில் கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே அங்கே இருக்கிறத நம்ம வாசிக்க முடியும். 35வது வசனத்தில் ஸ்திரீகள், விசுவாசத்தினாலே ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய பிள்ளைகளை உயிரோடு பெற்றுக்கொண்டார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். விசுவாசத்தினாலே தங்களுடைய பிள்ளைகள் உயிரை பெற்றுக்கொண்டார்கள். விசுவாசத்தினாலே தாங்கள் வாதிக்கப்படும்படியாக தங்களை விட்டு கொடுத்தார்கள். வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். அந்த வசனத்தை ஃபுல்லாக வாசித்தோம் அப்படின்னா, விசுவாசத்தினாலே என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காரியம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று அதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். 39, 40 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷ நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கார். இவர்கள் எல்லாம் விசுவாச ஓட்டத்தில் ஓடினாங்க. ஆனால் அவங்க அவார்டு வாங்கிறதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிஃப்ட் ப்ரைஸ் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ரேஸை முடிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்மை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும். ஒரு ரிலே ரேஸை நம்ம பார்த்துருக்கோம்.
அந்த ஒரு பெரிய சர்க்கிளை வந்து 4ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக 4 பேரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 பேரில் முதல் ஆள் வந்து கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு ஓடுவார். ஓடி போய் செகண்ட் ஆள்கிட்ட கொடுப்பாரு, அது தேர்ட் ஆள்கிட்ட போகும், கடைசியாக 4th பர்சன்ட்டை போய் அந்த 4th பர்சன் அந்த வெற்றி இடத்தை கோட்டை வந்து அவர் கடக்க வேண்டும். அந்த பேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் யாருடைய கையில் இருக்குது அப்படின்னா நம்முடைய கையில் தான் இருக்குது. நம்ம தான் இந்த சந்ததியுடைய இறுதியான ஓட்டக்காரர்கள். நம்ம ஓடி முடிச்சாதான் மீதி முன்னால் ஓடின 3 பேருக்கு ப்ரைஸ் கிடைக்கும். நம்ம ஓடவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய விசுவாச ஓட்டம் வீணாக போய்விடும். 11ஆம் அதிகாரத்தை வார்த்தை அத்தனை பேருடைய விசுவாச ஓட்டமும் நாம் இல்லாமல் முடியவே முடியாது என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. நான் நேற்றுலாம் இதை பற்றி யோசிக்கணுங்க. இந்த 4 பேரில் யார் ரொம்ப முக்கியமானவங்க? இந்த 4 பேர் செலக்ட் பண்ணி ரேஸில் ஓட சொன்னாங்க. இந்த 4 பேரில் யார் முக்கியமானவங்க அப்படின்னு சொன்னால் அந்த 4ஆவது ஓடுறான் பாருங்களா, அவன் தான் ரொம்ப முக்கியமானவனா. அவனுடைய பேர் வந்து ஆங்கர் லெக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கர் லெக். இந்த 4 பேரில் யார் மோஸ்ட் எஃபெக்டிவ், மோஸ்ட் எஃபிஷியன்ட், மற்ற 3 பேர் விட்ட தவறுகள்லாம் சரி பண்ணி அவங்க யூஸ் பண்ண டைமெல்லாம் சரி பண்ணி ஓடி ஜெயிக்கக்கூடிய மனிதன், அந்த 4 பேரில் மிக சிறந்த மனிதன் அந்த கடைசியாக ஓடுறாங்க, ஆங்கர் லெக். இன்னைக்கு நம்ம தான் இந்த விசுவாச ஓட்டத்துடைய ஆங்கர் லெக்காக கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்காரு. இந்த விசுவாச ஓட்டத்தை நிறைவு செய்வது நம்முடைய கையில் இருக்கு. இந்த ஓட்டத்தினுடைய முடிவில் இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார். இந்த ஓட்டத்துடைய முடிவை நம்ம எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு முடிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தான் இந்த ஓட்டத்தை ஆரம்பித்து வச்சார். அவரோட சேர்ந்த அவர் தான் ஆரம்பித்து வச்சார். ஆபேலோடு சேர்ந்து ஆரம்பித்து வச்சார். ஆபிரகாமோடு சேர்ந்து ஆரம்பித்து வச்சார். அவர் தான் இந்த ஓட்டத்தை முடிக்கவும் போகிறார். இந்த விசுவாசத்தின் முடிவை நம்மோடு கூட சேர்ந்து முடிக்க போகிறவர் இயேசு கிறிஸ்து. ஐயா, இந்த விசுவாச ஓட்டத்தை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இஸ் த ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்தை அவர் வந்து முடிச்சு வைப்பார். ஐயா, தைரியமாக ஓட வேண்டும். அது ஆண்டவருடைய காரியமும் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா பொறுமையோட ஓடக்கடுவோம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பொறுமையோட ஓடக்கடுவோம். ஓடிக்கிட்டே இருக்கணும், நின்றக்கூடாது. நின்னா எல்லாரும் ஓவர்டேக் பண்ணி ஓடிடுவாங்க. ஐயா, பொறுமையோட நிதானமாக ஓடு, உன் ஓட்டத்தை என்ன பண்ணுவேன் நான் முடித்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஸோ கடைசியாக வரும்போது எல்லாருடைய அட்ராக்ஷன் யார்கிட்ட இருக்கணும்? அந்த கடைசி ஆள்கிட்ட தான் இருக்கும். அவன் ஜெயிச்சாதான் எல்லாருக்கும் ப்ரைஸ், அவன் இல்லாட்டினா ப்ரைஸ் இல்லை. ஸோ நம்ம தான் இந்த கடைசியாக இருக்கிறனால நமக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படுகிறது. இந்த நாட்களில் விசுவாச ஓட்டத்தை ஓடுகிற சபைகள், விசுவாச ஓட்டத்தை ஓடுகிற சபையார் ரொம்பவும் குறைவு. அந்த குறைவான நபர்களில் நாமும் ஒருத்தராக இருக்கும். கடைசியாக கிஃப்ட் கொடுக்கும்போது நம்ம கையில் வந்து அந்த கிஃப்ட் வந்து சேரும். அதனால தான் இந்த விசுவாசிகள் பட்டியலில் முதல்ல யார் பேர் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். முதல்ல விசுவாசிகள் பட்டியலில் 3ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே நாம், விசுவாசத்தினாலே நாம். 2வது அதுக்கப்புறம் தான் 4ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே ஆபேல். விசுவாசத்தினாலே ஆபேலுக்கெல்லாம் முன்னால் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தை உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமாக காணப்படுவர்கள் தோன்றப்படுவர்கள் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஐயா, நம்முடைய கரத்திலே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அது என்ன பொறுப்பு என்றால் என்ன என்று சொன்னால் இந்த விசுவாச ஓட்டத்தை சிறப்பாக பொறுமையாக ஓடி முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல இதை விரும்புகிறதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38-39ஆம் வசனத்தில் 37-38ஆம் வசனத்தில் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலே நாத்துமா பொறுமையாக இராது. ராப்சரோட ஆண்டவர் இந்த வசனத்தை லிங்க் பண்ணுறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் அந்த வசனமே ஆரம்பிக்கும். வருகிறவர் கொஞ்சம் காலத்தை வரப்போகிறார். ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், நம்ம இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே நம்ம சரியாக ஓடி சரியாக இந்த விசுவாசத்தை ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அந்த முடிவில் கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள்லாம் காத்துட்ருக்காங்க. யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னா நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அனுதின வாழ்க்கையில் நம்மளுடைய விசுவாச ஓட்டத்தை கரெக்டாக ஓடுறோமா அப்படின்னு அவர்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யூத திருமணங்களை பற்றி சென்ற வகுப்பில் சொல்லணும்னு நினச்சேன், டைமில் நான் நிறுத்திட்டேன்.
யூத திருமணத்தில் 3 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். 3 காரியங்களை அந்த மணமகன் மணமகளுக்கு கொடுப்பார். முதலாவது அதுக்கு பேர் வந்து காசாப் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அப்படின்னா அது ஒரு காசு, ஒரு ரொம்ப மதிப்பில்லாத ஒரு காசை அவர் கையில் கொடுப்பாங்க. அந்த காசு ரொம்ப வேல்யூ இருக்காது, ஆனாலும் அந்த திருமணம் நடக்கிறதுக்கு அந்த காசை ரொம்ப பத்திரமா வச்சிருக்க வேண்டியது அந்த மணப்பெண்ணுடைய கடமை. நீங்கள் வசனத்தை கூட பார்த்துருப்பீங்க, 10 காசு வச்சுருந்தாங்க, அதில் ஒரு காசு தொலைஞ்ச உடனே அந்த அம்மா வந்து எல்லாம் தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கடைசியில் அந்த ஒரு காசு, என்னுடைய காசுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது, அல்லது உங்களுடைய காசுனால எனக்கு எந்த பிரயோஜனம், ஆனால் அதே என்னுடைய காசு எனக்கு மிக முக்கியமானது. இந்த காசாப்பை எதோட ஒப்பிடலாம் என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்போட ஒப்பிடலாம். என்னுடைய ரட்சிப்பினால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, உங்களுடைய ரட்சிப்பினால எனக்கு பிரயோஜனம் இருக்காது, ஆனால் ரட்சிப்பு மகா முக்கியமானது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் இல்லைன்னா நம்முடைய ஓட்டத்தையே சரியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு அர்த்தம். நம்முடைய ரட்சிப்பு மிக முக்கியமானது. இது வந்து அந்த காசாப்பில் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து கெத்துபா அப்படின்னு சொல்லுவோம், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூணாவது ரபோத், அதை ரகபோத் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு வீடு, ஒரு கல்யாணத்தை நிச்சயம் பண்ண உடனே அந்த மணவாளனும் அவனுடைய அப்பாவும் சேர்ந்து ஒரு வீடு கட்டுவாங்க. அந்த வீடை கட்டி அந்த வீடு எப்போ முடியுதோ அதுதான் திருமண நாள். ஏனென்றால் திருமணத்துக்கு புதிதாக திருமணமாகி போகிறவங்க என்ன பண்ணணும்னா அந்த புது வீட்டில் அவங்க குடியிருக்கும்படியாக அந்த வீடு கட்டப்படும். யோவான் 14 அதிகாரத்தில் அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம், ஒரு ரபோத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிக்குவேன். நான் போய் உங்களுக்காக இந்த ரபோத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன். ஒரு ரகபோத்தை வந்து அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஸோ இங்கேயும் மணவாளனும் அவங்களுடைய தகப்பனும் ஒரு வீடை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடு எப்போ முடியுதோ, பெயிண்டிங் எப்போ முடியுதோ அப்போ கல்யாணம் நடக்கும். மூன்றாவது நான் சொன்னேன் கெத்துபா, ரெண்டாவதாக சொன்னேன் கெத்துபா என்று சொன்னால் ஒரு லீகல் டாக்குமெண்ட், ஒரு சட்டப்பிரகாரமான ஒரு டாக்குமெண்ட். இதை வந்து அந்த நிச்சயதார்த்தம் அன்னைக்கு அல்லது நியமிக்கப்படுகிற அன்னைக்கு எஸ்பவுஸ் டே அன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்டை வந்து அவர் கையில் கொடுப்பாங்க. மணமகள் கையில் அந்த மணமகன் கொடுப்பார். அதில் என்னென்னலாம் எழுதியிருக்கோம் அப்படின்னா அது ஒரு லெட்டர் மாதிரி தான். என்னென்னலாம் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த மணமகனுடைய விருப்புகள், அந்த மணமகனுடைய வெறுப்புகள், அந்த மணமகனை திருமணம் செய்வதனால அந்த மணமகளுக்கு கிடைக்கிற பாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், சொத்துகள், இது எல்லாமே அந்த கெத்துபாவில் எழுதியிருக்கும். அந்த கெத்துபாவை படிக்க வேண்டியது அந்த மணமகளுடைய மிக முக்கியமான கடமை. நான் உதாரணமாக ஒரு இடத்துல சொன்னேன், அந்த மணமகன் எழுதியிருக்கார், நான் காலையில் எழுந்திரிச்சோன்னா பெட் காஃபி தான் குடிப்பேன். ஆனால் அந்த மணமகள் வந்து அவங்க வீட்டில் என்னென்னா டீ தான் குடிப்பாங்க, நல்ல டீ குடிப்பாங்க. இப்போ இந்த கெத்துபா வார்த்தவொன்னு இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, உடனே போய் அன்னைக்கு ஈவினிங்கே போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் எல்லாரும் டீ குடிக்கிறாங்க, ஆனால் இந்த பொண்ணு மாத்திரம் என்ன குடிக்கிறா, காஃபி குடித்து தன்னுடைய மணவாளனுக்கு ஏற்ற வகையில் தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிக்கிறாங்க, மாற்ற பழகிக்கிறாங்க. ஸோ இந்த கெத்துபா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாக சபை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுத்த இந்த கெத்துபா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கெத்துபா தான் வேத வசனத்தை ஆண்டவர் அதுக்காக தான் கொடுத்துருக்காரு. எதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னா அவர் இந்த மணவாட்டியாகிய சபை மணவாளுடைய விருப்புகளை வெறுப்புகளை, மணவாளனை திருமணம் செய்து கொள்வதால் சுவீகரித்துக் கொள்ள போகிற நித்திய ஜீவனை, இந்த காரியத்தை எல்லாம் சொல்லும்படியாக கொடுத்துருக்காரு. இதை வாசிக்கலை அப்படின்னா we are unfit. வாசிக்கலை அப்படின்னா நம்மளுடைய திருமண வாழ்க்கை என்ன ஆகிடும், ரொம்ப பிரச்சனையான வாழ்க்கையாக மாறிவிடும். இதுதான் நம்மளுடைய விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு முக்கியமான காரியம். ஐயா போன பைபிள் ஸ்டடியில் வேதத்தை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசினேன். நிறைய பேருக்கு அனுப்பிச்சேன். நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததை நம்ம பார்க்கலாம். வேதம் தான் நம்முடைய கெத்துபா. ஐயால் அதை நம்ம ஸ்டடி பண்ணணும், அதை டிசிப்ளினாக ஸ்டடி பண்ணணும் என்று சொல்லி போன வார்த்தை நான் சொன்னேன். லூக்கா 18 அதிகாரம் 8 வசனத்தில், லூக்கா 18 அதிகாரம் 8 வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. மனுஷகுமாரனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்னா நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற காலங்களில் இருக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துகள்,
கள்ள போதகர்கள் வந்து நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிறதுல இன்னைக்கு முன்னணியில் இருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற கள்ள கிறிஸ்துக்கள் அவங்க பேசுனாங்கன்னா அப்படியே உண்மை போல தெரியுது. அப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் இங்கேயே தான் இருக்கிறாங்க. டெய்லி காலையில் நல்ல விசுவாசிகள் கூட மெசேஜஸ் பாஸ் பண்ணுறதில்ல, அவங்க வந்து ரெகுலராக மெசேஜ் பாஸ் பண்ணி தங்களுக்காக கைவிடப்படுகிற ஒரு அவிசுவாச கூட்டத்தை தங்களுக்காக ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை காண்பாரோ? ஐயா, இந்த நாளில் நம்ம வந்து நம்மளுடைய தியானத்துடைய தலைப்பு வந்து ராப்சர் அண்ட் ஃபெய்த், விசுவாசமும் கர்த்தருடைய வருகையும் அல்லது விசுவாசம் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எஸ், ரோமர் 10:17 வாசிங்க. அதாவது விசுவாசம் கேள்வினாலே வரும், நாலேஜ் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம வேதத்தை டிசிப்ளினாக படிக்க வேண்டும். சென்ற வாரத்தில் சொன்ன அதே பாயிண்ட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த ஒரு மாதத்தில் வேத வாசிப்பில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். வேதத்தை படிக்காதவர்கள், வேதத்தை தியானிக்காதவர்கள் நல்ல விசுவாசியாக இருக்கவே முடியாது. கர்த்தருடைய வருகை மிக சமீபம் ஆகியால் இதை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ரோமர் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு நியாயாதிபதியை பற்றி வாசிக்கிறோம். ரோமர் 18ஆம் அதிகாரத்தில், லூக்கா 18 அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வந்து நியாயமே சொல்ல மாட்டேன்றான். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த விதவைக்கு ஃபேவராக தான் வரும். ஆனால் அவன் வேணுன்னே அதை சொல்லாமல் இழுத்தடிக்கிறான். அவன் வந்து காசு எதிர்பார்க்குறான், லஞ்சம் எதிர்பார்க்குறான். லஞ்சம் கொடுத்தா அவன் சொல்லிவிடுவான், ஆனால் வந்து சொல்லாமல் இருக்கான். அந்த அதிகாரமே எப்படி இருந்தால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னான். இந்த விதவை திரும்ப 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 போனதுனால அவன் கடைசியை என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரி இவளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நியாயம் செஞ்சிருவோம் என்று சொல்லி அவன் முடிவு பண்ணுறான். அப்படிப்பட்ட விடாப்பிடியான ஜெபம் நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஜெபத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த ஜெப வாழ்க்கை சீர் செய்ய வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கிறதா என்று சொல்லி இந்த நாளில் நம்ம யோசித்து பார்ப்போம். 17ஆம் அதிகாரம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அவர்கள் ஜனங்களுக்கு வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரயோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உங்களுடைய சீஷர்களிடத்து கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்கிறார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பிசாசு பிடித்த மனிதன், அவன் அங்கே வரான். அவனை வந்து சீஷர்களிடத்தை கொண்டுறாங்க. ஜீசஸ் கிறிஸ்ட் பிஸியாக இருக்காரு, சீஷர்கள் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிசாசு அவனை விட்டு போகலை. ஜீசஸ் கிட்ட வந்து அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு, என் மகனுக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் உங்கள் சீஷர்கள்ட்ட வந்து அவங்க சீஷர்களால் என்ன பண்ணியும் அந்த பிசாசு அவனை விட்டு போக மாட்டேங்குது. ஆக்சுவலாக அவர் பிசாசுன்னு நினைக்கல, அவர் லுனாட்டிக் பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருப்பாங்க 17ஆம் வசனத்தில், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே அப்படின்னு சொல்லி அந்த பையனே அவங்க அப்பாவே திட்டல, சீஷர்களை திட்டுறாரு. விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியேன்னு சொல்லி திட்டுறாரு. திட்டிட்டு அவனை க்யூர் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாரு. 19ஆம் வசனத்தை, அப்பொழுது சீஷர்கள் அவர் எடுத்து தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்று கேட்டார்கள். அன்னைக்கு வந்து பெரிய ஃபெயிலியர் சீஷர்களுக்கு. எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனால் பிசாசு போவனா அப்படின்ருச்சு எல்லாத்தையும் போய். அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த பிசாசு போகல, நாங்கள் துரத்தணுமே இப்போ போகலையே அப்படின்னு கேட்கும்போது அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்திலும் என்று மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது. நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒழுங்காக உபவாசம் இருந்தீங்கன்னா நீ விசுவாசியாக இருந்திருப்ப. நீ நல்ல விசுவாசியாக இருந்திருந்தீங்கன்னா உனக்கு இந்த பிசாசு கீழ்ப்படிஞ்சு ஓடி போயிருக்கும். நீ ஒழுங்கான ஜெபம் இல்லாதனால தான் அவர் என்னன்ற விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே அப்படின்னு சொல்லி திட்டுறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஜெபமும் வேத வாசிப்பும் நம்முடைய விசுவாசத்துக்கு ஊன்றுகோலாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் வேதம் வாசிக்கிறோம், வேதத்தை இத்தனை முறை இது வரைக்கும் வாசித்துருக்குறோம். இந்த காரியங்களை நம்ம சீரியஸாக சிந்திக்கணும்.
மற்றவர்களுக்கு முன்னால் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய ஜெபத்தை குறித்து, ஜெப நேரத்தை குறித்து, ஜெபத்தில் செலவழிக்கிற நேரத்தை குறித்து எனக்கு திருப்தி இருக்கிறதா? நான் வேத வாசிக்கிறதுல நான் திருப்தியாக இருக்கிறேன்னா? நல்ல மெசேஜ் கொடுக்கலாம், நிறைய கூட்டத்தை சேர்க்கலாம், அற்புதங்கள் செய்யலாம், அடையாளங்கள் செய்யலாம், so many things செய்யலாம். உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நல்ல ஜெபமும் வேத வாசிப்பும் இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய வருகையிலே விசுவாசத்தை காண்பாரோ? அவிசுவாசை அவர் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. பறவைக்கு எப்படி 2 ரெக்கைகள் இருந்தால் தான் அந்த பறவையால் பறக்க முடியும், 2 உதடுகள் இருந்தால் தான் நம்மளால் நல்லா பேச முடியும், 2 கைகள் வேணும் நல்ல வேலை செய்யணும்னா, 2 கால்கள் வேணும் நல்லா நடக்கணும்னா. இது போல் ஒரு விசுவாசத்துடைய ஓட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான 2 காரியங்கள் ஜெபமும் வேத வாசிப்பும். நம்முடைய ஜெபமும் வேத வாசிப்பும் நம்மகிட்ட இல்லைன்னா மற்ற எல்லா காரியத்தையும் நிறுத்திடுறது நல்லது. நம்முடைய மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நிறுத்திட்டு, மற்ற எல்லா காரியத்தையும் நிறுத்திட்டு, என்னுடைய ஜெப வாழ்க்கையும் என்னுடைய வேத வாசிப்பையும் நான் சரி பண்ண போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். நான் நிறைய நேரம் வேத வாசிக்கிறேன், ஜெபம் மாத்திரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அல்ல என்னால் நிறைய நேரம் ஜெபம் பண்ண முடியும், வேத வாசிக்க முடியாது அப்படின்னா, ஒன் கேனாட் சப்ஸ்டியூட் த அதர். ஒன்று அடுத்ததுக்கு மாறுபடுது. வேத வாசிக்கிறதுலையும் பாஸ் ஆகணும், ஜெபிக்கிறதுலையும் பாஸ் ஆகணும். இது 2மே முக்கியம். இது 2ம் பண்ணாமல் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் மேலான காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் மேலான காரியங்களை எதிர்பார்க்கல. கர்த்தர் நீ விசுவாசியாக இருக்கணும், நான் விசுவாசியாக இருக்கணும், அதுதான் எதிர்பார்க்குறாரு. விசுவாசியை தான் அவர் கூட்டிகிட்டு போகிறார். நானும் நீங்களும் ஒரு குவாலிட்டியான விசுவாசியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வேத வாசிப்பில், வேத தியானத்தில், ஜெபத்தில் டிசிப்ளினாக இருக்கணும். மகா பெரிய ராஜாவாகிய தாவீது அவர் சந்தி மத்தியான வேளையில் ஜெபித்து கொண்டிருந்தான்னு சொல்லி வசனம் இருக்குது. நிறைய வசனம் இருக்குது, எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும், அவர் முழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் காலமே எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணார். தொடர்ந்து அநேகர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நமக்கு அவருடைய வாழ்க்கை தான் மாதிரியான வாழ்க்கை. அவர் பகலெல்லாம் ஆலயத்தில் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? பிரசங்கித்து கொண்டு தான் உபதேசித்து கொண்டு இருந்தார். ராத்திரி எல்லாம் என்ன பண்ணார்? மலைகளில் போய் அங்கே போய் நின்றுட்டு வனாந்தரமான இடங்களில் ஜெபித்து கொண்டு வந்திருக்கார். நம்ம வாழ்க்கையில் ஜெபம் மிக குறைவாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் வேத வாசிப்பு மிக குறைவாக இருக்குது. கர்த்தர் நம்மகிட்ட சந்தோஷமாக, கர்த்தர் என் விஷயத்தில் சந்தோஷமாக இருக்காரா இல்லையா அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும். அண்ணாளுடைய வாழ்க்கையை நம்ம வாசிச்சிருக்கோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அண்ணாள் இரவும் பகலும் ஆலயத்திலே தங்கி அங்கே உபாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் 119ஆம் அதிகாரம் 147 வசனம். சங்கீதம் 119 147. விடிய காலையில் எழுந்திரிச்சு அவர் என்ன பண்ணுகிறார்? ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஒரு ராஜா, அவருக்கு ரொம்ப பிஸியான டைம், பகல் ஃபுல்லாக பிஸியாக இருப்பார். அதனால் அவருக்கு ஒரு குவைட்டான ஒரு டைமை தேர்ந்தெடுக்கிறார். அந்த டைமில் ஜெபம் பண்ணுறார், வசனத்துக்காக காத்திருக்கிறார். ஆனால் 148 அந்த டைம் ஒர்க் அவுட் ஆகணும். 148 பாருங்கள், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பே என் கண்கள் விழித்து கொள்ளும். அலாமெல்லாம் இல்லாத காலம். நீங்கள் பகல் நேரத்தை தான் 1ஆம் மணி நேரம், 2ஆம் மணி நேரம், 12 மணி நேரங்களாக பிரிப்போம். ராத்திரி நேரத்தில் பைபிள் காலத்தில் ஜாமங்களாக பிரிப்பாங்க. 4 ஜாமங்களாக. நைட் 6லேருந்து 9, 9லேருந்து 12, 12லேருந்து 3, 3லேருந்து 6ன்னு சொல்லி நைட்டை ஜாமங்களில் தான் பேசுவாங்க. டைமில் ஹவர்ஸில் பேச மாட்டாங்க. அவர் ஜாமங்களுக்கு முன்பு எழுந்து வேத வசனத்தை என்ன பண்ணாராம்? படித்தார். நம்ம வேத வசனத்தை படிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு சரியான நேரத்தை முடிவு பண்ணியிருக்கிறோமா? சரியான இடத்தை முடிவு பண்ணியிருக்கோமா? நம்ம என்னென்னமோ பண்ணலாம், எவ்வளோ பிஸியாக இருக்கலாம், நிறைய காரியங்கள் செய்யலாம். நான் இல்லாட்டினா என் சபையே நடக்காதுன்னு சொல்லலாம், நான் இல்லாட்டினா எதுவுமே இருக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய வேத வாசிப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா மற்றது எல்லாமே என்ன பண்ணிடும்? ஃபெயிலியராக ஆகிடும். இந்த நாட்களில் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவர்களை நம்ம பார்க்க முடிவதே இல்லை. ரொம்ப குறைவான காரியங்களாக ஆகிவிட்டது. நம்ம அமர்ந்து கொண்டு படுத்து கொண்டு ஜெபிக்கிறதுல தான் நம்ம இருக்கிறோம். ஜெபமே பண்ணுறதில்ல, சாப்பாட்டு கூட ஒரு ஜெபம் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி நம்முடைய ஜெப வாழ்க்கையினுடைய குறைவுகளை நமக்கு தெரியும். கொர்நேலியு ஜெபிக்கிறதுல அவர் ஒரு
சீஃப் எக்ஸாம்பிள் நமக்கு இருக்கு. அப்போஸ்தலர் 10:2 அவர் தான் ஜெபித்ததாக மாத்திரமில்ல, தன்னுடைய குடும்பத்தை ஜெபத்துக்குள்ளே வச்சிருந்தார். அவன் 10:2 அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்கள் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் ஒரு செஞ்சுரியனால எப்பொழுதும் எப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்? One that feared God with all his house. அவன் மனைவி பிள்ளைகள் மாத்திரம் இல்லாமல் அவன் வீட்டில் இருந்த வேலைக்காரர் எல்லாரையும் ஜெபத்துக்குள்ள வழி நடத்துகிறவன் தான். குடும்ப தலைவர்கள் தங்களுடைய குடும்பத்தை ஜெபத்துக்குள்ள நிலை நிற்கிறவர்களாக காணப்படணும். கொர்நேலியுடைய குடும்பம் ஜெபம் நிறைந்த ஒரு குடும்பமாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார், ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப கருத்தாக இருந்தார். அவர் ஜெபத்துக்கு தடை வராதபடி அவர் எழுந்து விடியற் காலமே எழுந்து வனாந்தரமான இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார். நம்ம அந்த குருசிபிக்ஷனுக்கு முந்தின 7 நாள் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு நாள்லையும் பாருங்கள், நைட்டில் இன்னைக்கு இங்கே இருப்பார், நாளைக்கு இங்கே இருப்பார், திருப்பி அங்கே இருக்க மாட்டார், அவர் வேற இடத்துல இருப்பார். will always change his venue so that he may not be disturbed, his prayer may not be disturbed. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்குது? நம்ம ஜெபிக்கிறோமா? குறிப்பிட்ட நேரத்தை வச்சுருக்கிறோமா? நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம நடக்கிற எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு நான் தான் காரணம் நினச்சிட்டு இருப்போம். நம்ம பிரயாணம் பண்ணுறது சூப்பராக, நான் கார் ஓட்டுறேன் சூப்பராக ஓட்டுறேன், அது பிகாஸ் ஆஃப் மை டேலண்ட். நான் 2 வீலர் ஓட்டுறேன் பிகாஸ் ஆஃப் மை டேலண்ட். கிடையவே கிடையாது. கர்த்தருடைய கிருபையில் தான் நம்ம இன்னைக்கு ஜீவிச்சுட்டு இருக்கோம். மை டேலண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் தான் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, இம்மட்டும் காத்துட்டு இருக்காரு. அதை நம்ம ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நம்ம நினச்சிட்டே இருக்கிறோம், ஓகே வி ஆர் லிவிங் எ சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னு. வி ஆர் நாட் லிவிங் எ சக்ஸஸ்ஃபுல் லைஃப். நம்முடைய ஜெப வாழ்க்கை சரியில்லை என்று சொன்னால், நம்முடைய வேத வாசிப்பு சரியில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை ஒரு தோல்வி வாழ்க்கை தான். நம்முடைய வாழ்க்கை தோல்வி வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை தோல்வியா வெற்றியா என்று எனக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கை வெற்றியா தோல்வியான்னு தெரியும். ரொம்ப லாஸ்ட் லேப்பில் இருக்கும், கடைசி ஓட்டத்தில் நம்ம இருக்கிறோம். வெகு சீக்கிரம் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கும், நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். தூப வர்க்கத்தை பற்றி எல்லாம் ஸ்டடி பண்ணேன். தூப வர்க்கம் அப்படின்னா ஜெபம் தான் தூப வர்க்கம் அப்படின்னு சொல்லுது. இங்கே மாத்திரம் இல்லை, பரலோகத்துக்கு போனோடனே ஜெபமாகிய தூப வர்க்கம்னு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஜெபமே பண்ணுறதில்ல அப்படின்னா தூப வர்க்கம் எப்படி இருக்கும்? மெனோராவை பார்த்தோம்ல, 7 குத்து விளக்குகள், அது அணையவே கூடாது. மெனோரா 2த்துக்கு ரெஃபரன்ஸாக இருக்குது. வேத வசனத்துக்கும் அதுதான் ரெஃபரன்ஸு, ப்ரைசிங் ப்ரேயருக்கு அதுதான் ரெஃபரன்ஸ். அது அணையவே கூடாது. நம்ம வீட்டில் அது, நம்முடைய வாழ்க்கையில் அது அணைஞ்சு பலகாலம் ஆச்சு. மெசேஜுக்காக பைபிள் வாசிக்கிறது, இல்லை சர்ச்சில் கேட்குறாங்களேன்றதுக்காக வேறு வழி இல்லாமல் ப்ரே பண்ணுறது. கிறிஸ்து நம்ம சந்தோஷமாக இல்லை என்பதுதான் உண்மையான கசப்பான காரியம். ஆனால் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். கர்த்தர் நம்மளை இந்த நாளில் மறுபடியும் நம்முடைய வேத வசனத்தை தியானத்தை ரெகுலரைஸ் பண்ணும்படியாக சொல்கிறார். நம்முடைய ஜெபத்தை ரெகுலரைஸ் பண்ணணும்னு சொல்லி, ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார். அப்பொழுது தான் நம்ம பேர் விசுவாசி. இல்லாட்டினா நம்ம பேர் விசுவாசி இல்லை. விசுவாசின்னு வெளியில் நினச்சிட்டு இருப்பாங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.